எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்றாப்புல. அப்ப நீங்க இலவசம் கூடாதுங்கிறீங்களா, எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறீங்களா? சீமான் தெளிவா சொல்றாரு, இலவசங்கள் கூடாதுங்கிறார். அப்போ கிளாரிட்டியோட ஒரு ஸ்டாண்டு சீமானுக்கு இருக்குது. இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறார். அப்போ சீமானுக்கு வந்து தெளிவா மக்கள் பார்வை இருக்கு, ஒரு கொள்கை தெளிவு இருக்குது. அடுத்தால நாங்க எல்லாமே வந்து சொன்னதை செய்வோம்னார். என்ன சொல்லியிருக்கீங்க, எதை செய்ய போறீங்க? பொத்தாம் பொதுவா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு தகுதியும் திறமையும் உள்ளவன் எவனும் இல்லாம ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க முடியாம பரிதாபமா இருக்கக்கூடிய விஜய் பொத்தாம் பொதுவா பேசுற தன்மையில இருக்கிறார். ஒரு சோம்பேறித்தனமா நாங்க சொன்னதை செய்வோம். என்ன சொல்ல போறீங்க? முதல்ல உங்க கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன, எதுவுமே நீங்க சொல்லல. அப்ப காவிரி பிரச்சனையில உங்க நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவ பிரச்சனையில கொடுத்த இந்திரா காந்தியை அவங்க குறை சொல்லல. சந்தர்ப்பாத ஒரு அரசியல், ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல், காங்கிரஸ் கூட்டணி எதிர்நோக்கு அரசியல் வந்து அதுக்குள்ள விஜய் கிட்ட இருக்குது. காங்கிரஸ் வரப்போறதுல நமக்கு தெரியும். ஸோ இந்த இதுலயும் வந்து விஜய் லோக்கலா சில விஷயங்களை பேசுனது பாராட்டத்தக்கது. மற்றபடி பழைய குருடி கதவை திரடினா பழைய இதுல பேசியிருக்காரு.